தமிழர்களை திருடர்கள் என்று சொன்னபோது தமிழகத்திலே இருந்து அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த ஆண்மகன் யார் என்று சொன்னார் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எதற்கு இதை சொல்கின்றேன் என்றால், தமிழகத்தை பொறுத்தவரையில், தமிழகத்தை ஆளுகின்றவர்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் இந்த தமிழ் மக்கள் விவேகம் உள்ளவர்கள் என்பதோடு மட்டுமல்ல, நன்றி மறக்காதவர்கள். ஆனால் இழிவுபடுத்தினால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் திருப்பி தருவோம் என்ற துணியில்தான் நேற்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இவருடைய அறிக்கை வந்த 2 மணி நேரத்தில் அவர் அதை சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இன்னொன்றும் சொல்கின்றார்கள், நான் பாண்டியனைத்தான் சொன்னேன் என்று. பாண்டியனைத்தான் சொன்னேன் என்று சொன்னால் ஏன் பாண்டியன் பெயரை சொல்லி இருக்க வேண்டியதுதானே? எதற்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்றது சாவி, தமிழகத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்வதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும். கண்டிப்பாக தமிழகத்திலே பிறந்த பாண்டியன் ஒரிசாவிலே அரசியல் செய்யக்கூடாது, அங்கே ஒரு பதவிக்கு வரக்கூடாது என்று சொல்வாரானால், எப்படி பாகிஸ்தானிலே பிறந்த அத்வானியை உள்துறை அமைச்சராக ஆக்கினார்கள்? எப்படி குஜராலை, பாகிஸ்தானில் பிறந்த குஜராலை எப்படி நாட்டினுடைய பிரதமராக சில நாட்கள் வைத்திருந்தோம்? ஆகவே இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு நாட்டின் ஒருமைப்பாட்டில் நம்பிக்கையுள்ளவர்கள் நாங்கள். எங்களை பொறுத்தவரையில் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிலோனில் பிறந்தார் என்று சொல்வார்கள், இல்லை என்றால் கேரளாவிலே பிறந்தார் என்று சொல்வார்கள். அதேபோல் ஜெயலலிதா கர்நாடகத்திலே பிறந்தவர் என்று சொல்வார்கள். 2 பேரும் இங்கே முதலமைச்சராக இருந்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல, இறந்து இவ்வளவு நாட்கள் வருடங்கள் ஆகியும் இன்றைக்கும் தமிழ் மக்கள் அவர்கள் மீது பாசம் காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் தமிழக மக்கள் எவ்வளவு பெருந்தன்மையானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த தேசத்தில் உண்மையான தேசபக்தியும், இந்த தேசம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் தமிழக மக்கள் தான் முதன்மையானவர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏதோ நீங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வரவேற்பு தந்த ஒரே காரணத்திற்காக தமிழக மக்கள் நம்மை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நினைத்தீர்கள் என்றால், ஏதாவது டெபாசிட் வாங்குகின்ற அளவிற்காது இருந்த உங்களுடைய கட்சி இங்கே அண்ணாமலை என்ற ஒரு பேர் வழியை தலைவராக போட்டு இன்றைக்கு அந்த கதையும் முடிந்தது. நோட்டாக்கு கீழேதான் வாங்குவார்கள் என்று நினைக்கின்றேன். எத்தனை இடங்கள் என்பது சொல்வது போய் எத்தனை இடங்களிலே டெபாசிட் பெறுவோம் என்ற நிலைக்கு அந்த கட்சி வந்திருக்கின்றது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் நான் மோடியை கேட்டுக்கொள்கின்றேன், தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் இந்தியாவில் தான் இருக்க வேண்டும். ஆகவே பேசுவதை நீங்கள் கொஞ்சம் வாய் அடக்கத்தோடு பேச வேண்டும். எப்படி வாய் அடக்கத்தோடு பேச வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கிண்டியிலே ஒரு பெரிய மனுஷன் இருக்கின்றார், 15-20 நாளாக வாயை மூடிக்கொண்டிருக்கின்றார். அவரிடம் போய் எப்படி வாயை மூடிக்கொள்வது என்று கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். தமிழர்களை சீண்டினீர்கள் என்று சொன்னால், அந்த காலத்திலே ஒரு சரித்திரம் உண்டு. இமயமலையிலே இருந்து கல்லை எடுத்து வடநாட்டு ராஜாக்கள் 2 பேர் தலையிலே வைத்து சேரன் கொண்டு வந்தான் என்ற வரலாறு உண்டு. அந்த வரலாறு மீண்டும் குஜராத்தை சார்ந்த 2 பேர் மீது கல் வைத்து கொண்டு வந்தோம் என்று மீண்டும் வரக்கூடாது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏதோ நான் உணர்கின்றேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தமிழர்களை திருடர்கள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதன் சொல்லும் போது, அதுவும் அவரை மனிதனாக நான் ஏற்றுக்கொள்வதில்லை. முன்பாவது புருவத்தை எடுத்துக்கொண்டு வருவார், கொஞ்சம் பார்ப்பதற்கு சரியாக இருக்கும். ஆனால் இப்போது புருவம் முழுக்க முழுக்க அது நரைத்து போய் பார்ப்பதற்கு ஏதோ ஒரு கெள்ளு கட்டிய மிருகத்தை போல்தான் அவர் இருக்கின்றார் ஒழிய ஒரு மனிதனாக தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்திலே குழப்பமும் நிம்மதியின்மையும் அவருடைய முகத்திலே தெரிகின்றது. தயவு செய்து நான் மோடியை கேட்டுக்கொள்வது, இந்த தேர்தலில் நீங்கள் தோல்வியடைய போவீர்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் தமிழர்களை தாக்குவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். தமிழ் மக்கள் பொங்கி எழுந்தால் என்ன நடக்கும் என்பதை எல்லோருக்கும் தெரியும். அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். அடுத்தபடியாக இஸ்லாமிய மக்களை பற்றி நான் பேசவே இல்லை என்கின்றார். 80-20 என்று சொல்வது எப்படி? உங்களுடைய தாலிகளை எல்லாம் கழட்டி அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார்களே, அது எப்படி?
2 எருமை மாடு இருந்தால் ஒரு எருமை மாட்டை பிடித்துக் கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொல்கின்றார்களே, இதெல்லாம் இஸ்லாமியர்களை பற்றி பேசுறது கிடையாதா? அது மக்களை மதத்தால், ஜாதியால், மொழியால், கலாச்சாரத்தால் மக்களை பிரித்து நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நாமத்தை இந்த தேர்தலிலே போட இருக்கின்றார்கள். உங்களுடைய ஆட்கள் என்பதோடு மட்டுமல்ல, வாரணாசியே உங்களை அருகில் இருக்க காசியில் பிடித்து தள்ளும் என்பதை சொல்லிவிடுவேன்.